வேதமே மூலக நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஸ்தோத்திர பலிகளுக்கு பாத்திரமான நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த இணைய நிகழ்ச்சியிலே உங்கள் யாவருக்கும் இந்த அடியவன் நெஞ்சார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை மிகுந்த உளப்பொறிப்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொங்கல் திருநாள் முழு தமிழகத்திலும் எவ்வளவாய் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. முதல் நாள் பொங்கல் திருநாள், 2ஆம் நாள் மாட்டு பொங்கல், 3ஆம் நாள் காணும் பொங்கல். இப்படியாக இந்த பண்டிகை தமிழகம் முழுவதும் எவ்வளவு கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. ஹல்லேலூயா! உங்களுக்கு தெரியுமா இந்த பொங்கல் திருநாள் என்பது என்ன? அநேகருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அறுவடை திருநாள், அதுதான் பொங்கல் பெருநாள். நிலத்திலே விளைந்த விளைச்சல் அதை அறுவடை செய்யக்கூடிய இனிய நாள். அறுவடை செய்த அந்த நெல் மணிகளையெல்லாம் ஓரிடத்திலே குவித்து அதை கொண்டாடுகின்ற ஒப்பற்ற ஒரு இன்ப நாள் இந்த பொங்கல் திருநாள். இங்கே தமிழகத்திலே பொங்கல் பண்டிகை என்று சொல்லுகின்றோம். அதுவே ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்றது. பொங்கல் என்று சொன்னாலும் சங்கராந்தி என்று சொன்னாலும் என்ன அர்த்தம் என்றால் அறுவடை திருநாள் என்றுதான் அர்த்தம். இந்த அறுவடை திருநாள் எங்கே முதலாக தோன்றியது என்றால் அது பாலஸ்தீன தேசத்திலே. ஹல்லேலூயா! நாம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்புக்கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. அறுப்பு கால பண்டிகை என்று இந்த அறுவடை திருநாளுக்கு பெயர். ஆக இந்த பண்டிகை முதலாக தோன்றியது அது பாலஸ்தீன தேசத்திலே. அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பிரமாணம் இது. அவர்கள் மேல் அவர் வைத்த ஒரு நியமனம் இது. வேதத்திலே நாம் தொடர்ந்து வாசிப்போம். லேவியராகமம் 23:10-11 ஆகிய இந்த 2 வசனங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஓர் கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். வயலிலே நெல் மணிகள் காய்த்து தொங்குகின்ற பொழுது முதலாக அறுக்கப்படக்கூடிய அந்த கதிர்கட்டுகளை தேவ சன்னதிக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆசாரியனிடத்திலே கொடுக்க வேண்டும். அவன் அதை தேவ சமூகத்திலே அசைவாட்ட வேண்டும். இந்த பண்டிகைக்கு பெயர்தான் அறுப்பு கால பண்டிகை. இதுதான் அறுவடை திருநாள். இதுதான் தமிழ்நாட்டிலே பொங்கல் திருநாள். ஹல்லேலூயா! எதற்காக இந்த பண்டிகை? எதற்காக இந்த அறுவடை திருநாள்? நீங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் மனிதனை தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவ சாயல் என்பது எவ்வளவோ பரிமாணங்களை கொண்டது. அன்பு என்பதுதான் தேவ சாயல். பரிசுத்தம் என்பதுதான் தேவ சாயல். ஆணும் பெண்ணுமாக மனிதன் படைக்கப்பட்டதுதான் தேவ சாயல். தேவ சாயலின் இன்னொரு பரிமாணம் நன்றியை எதிர்பார்ப்பது. கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் அவர் நன்றியை எதிர்பார்க்கின்றார். அவர் நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும்
அவர் நன்றியை எதிர்பார்க்கின்றார். அவர் நம் மீது பாராட்டக்கூடிய ஒவ்வொரு கிருபைக்கும் அவர் நன்றியை எதிர்பார்க்கின்றார். அவர் நமக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அற்புதத்திற்கும் அவர் நன்றியை எதிர்பார்க்கின்றார். மனிதர்களும் அப்படித்தானே. அவர்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்தால் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் எவ்வளவாய் எதிர்பார்க்கின்றார்கள். இப்படி நன்றியை எதிர்பார்ப்பது என்பது அது மனித சுபாவம் அல்ல, அது தேவ சுபாவம். ஏனென்றால் இது தேவ சாயலில் இருந்து பிறந்த ஒரு சுபாவம். கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் ஒவ்வொரு அற்புதத்திற்கும் அவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து நன்றியை எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை எதிர்பார்க்கின்றார். கர்த்தர் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்குமே அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் வானங்களை பார்க்கின்ற பொழுது அந்த வானத்தை கர்த்தர் நமக்காக படைத்தாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். வானத்தில் உள்ள சூரியன் சந்திரனை படைத்தாரே, அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். நட்சத்திர கூட்டங்களை படைத்தாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்த வேண்டும். இந்த பறந்து விரிந்த பூமியை படைத்தாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த பூமியின் கீழ் என்னவெல்லாம் அவர் நமக்காக வைத்திருக்கின்றார். தங்கத்தை வைத்திருக்கின்றார், நவரத்தினங்களை வைத்திருக்கின்றார், வெள்ளியை வைத்திருக்கின்றார், எரிபொருளை வைத்திருக்கின்றார், கனிம வளங்களை இந்த பூமியிலே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கின்றார். நிலக்கரியை அவர் வைத்திருக்கின்றார். இந்த நிலத்தின் மேல் விருட்சங்களை அவர் வைத்திருக்கின்றார். எவ்வளவோ செடிகள் கொடிகள், எவ்வளவோ நறுமணமிக்க மலர்கள் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கின்றார். பாருங்கள், எவ்வளவு பெருங்கடல்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதில் எவ்வளவு உயிரினங்களை நமக்காக அவர் வைத்திருக்கின்றார். இவை எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்கள் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய கிருபையின்றி, அவருடைய ஆசீர்வாதங்கள் இன்றி எவ்வளவுதான் ஒரு விவசாயி நிலத்தை செம்மைப்படுத்தினாலும், பண்படுத்தினாலும், உழுதாலும், விதைத்தாலும், நீர் பாய்ச்சினாலும், என்ன செய்தாலும், எருவிட்டாலும், எவ்வளவு கவனமாய் பார்த்தாலும் கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் விளைச்சல் என்பது இருக்கவே இருக்காது. ஆகையால் தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே பவுல் அடிகளார் இப்படியாக பேசுகின்றார். அப்படி இருக்க நடிகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கின்ற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆகையால் அவருக்கு நன்றி செலுத்துவது தான் இந்த பொங்கல் பண்டிகை, அறுவடை திருநாள், அறுப்பின் பெருநாள். தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்தியா முழுவதிலும் எப்படியாக வயல்வெளிகளிலே எவ்வளவு விளைச்சல்கள் உண்டாகின்றன. கர்த்தர் இந்த இந்திய தேசத்தை ஆசீர்வதித்திருக்கின்றார். தஞ்சை மாவட்டத்தை என்னவென்று அழைக்கின்றோம்? தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கின்றோம். அவ்வளவு விளைச்சல், அவ்வளவு வயல்வெளிகள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகையால் விளைச்சலை கர்த்தர் தருவதால் அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகின்றது. இது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரமாணம். நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு மன உருக்கம் உள்ளவர், எவ்வளவாய் ஏழைகள் மீது பரிதவிக்கக்கூடியவர். வேதத்திலிருந்து அவருடைய ஒரு கட்டளையை உங்களுக்கு நான் இப்பொழுது கொண்டு வரப்போகின்றேன். இதை கொண்டே நம்முடைய தெய்வம், நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அவர் அறுவடையின் பொழுது கதிர்களை அறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார்.
நீங்கள் வயலிலே கதிர்களை அறுக்கின்ற பொழுது அந்த வயலின் ஓரத்தில் உள்ள கதிர்களை தீர அறுக்காதீர்கள், முழுமையாக வெட்டி எடுத்து விடாதீர்கள். இது ஒரு கட்டளை. இன்னொன்று, சிந்தி கிடக்கக்கூடிய கதிர்களை நீங்கள் எடுத்து சென்று விடாதீர்கள், பொறுக்கி கொண்டு போய்விடாதீர்கள். இந்த வசனத்தை படிக்கின்ற பொழுதெல்லாம் நான் மிக அதிகமாக நெக்குருகி போய்விடுவேன். எவ்வளவு இரக்கம் உள்ளவர், அதுவும் எளியவர்கள் மீதும் ஏழைகள் மீதும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திலே 9, 10 இந்த வசனங்களை இப்பொழுது நாம் வாசித்து பார்ப்போம். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சத் தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். திராட்சை தோட்டத்தில் கூட எல்லா பழங்களையும் அறுத்து கொண்டு ஓடிவிடாதீர்கள், கொஞ்சம் விட்டு வையுங்கள். எளியவர்களுக்காகவும் பரதேசிகளுக்காகவும் கொஞ்சம் விட்டு வையுங்கள். இப்படியாக சொல்லக்கூடிய இவ்வளவு இரக்கமுள்ள தெய்வத்தை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்திருக்கின்றீர்களா? கர்த்தர் எதற்காக சொல்லுகின்றார்? அப்படியாக சிந்தி கிடக்கக்கூடிய அந்த கதிர்கள், அந்த திராட்சை பழங்கள், இவைகளை அந்த ஏழைகள், அந்த எளியவர்கள், அந்த பரதேசிகள் அவர்கள் அங்கே வந்து அவைகளெல்லாம் சேகரித்து அவர்கள் கொண்டு போகட்டும். அவைகள் அவர்களுக்கு உணவாக மாறட்டும், அவர்களுடைய பசி தீரட்டும். அல்லேலூயா. உண்மையான ஏழை பங்காளர் யார் என்று சொன்னால் அது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நீங்கள் கதிர்கட்டை அறுக்கின்றீர்கள், அவைகளை கொண்டு செல்கின்றீர்கள். சரி, ஏதாவது ஒரு அரிக்கட்டை, கதிர்கள் நிறைந்த நெல்மணிகள் நிறைந்த அந்த கதிர்கட்டை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் மீண்டுமாய் அந்த கதிர்கட்டை கொண்டு வர வயலுக்கு செல்லாதீர்கள். உபாகமம் 24ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த பொன்னான வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. மறந்து விடப்பட்ட அந்த கதிர்கட்டு அது அங்கேயே இருக்கட்டும். ஏனென்றால் அதை எளியவர்களும் பரதேசிகளும் பார்த்து அவர்கள் கொண்டு செல்ல, அப்படியாக நீங்கள் செய்வது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் மிக அதிகமாக ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய கர்த்தர் ஏழைகள் மீது எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை மிக நன்றாக தெரிந்து கொள்ளலாம். ஆம் பிரியமானவர்களே, சுவிசேஷ நற்செய்தியை யாருக்கு பிரசங்கம் செய்ய கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு. இந்த வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போமாக. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஏழைகளுக்காக, சிறைப்பட்டவர்களுக்காக, குருடர்களுக்காக, இதயம் நொறுங்குண்டவர்களுக்காக கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர்கள் மத்தியிலே சுவிசேஷ நற்செய்தியை பிரசங்கித்தார். நாங்கள் 2013ஆம் ஆண்டு இஸ்ரேல் தேசம் சென்றிருந்தோம். அங்கே எருசலேமிலிருந்து கலிலேயா வரை நாங்கள் அந்த தேசம் முழுவதிலும் பயணம் சென்றோம். அநேக இடங்களை பார்த்தோம். கர்த்தர் இயேசு அவர் எங்கே வாழ்ந்தார் என்றால் அந்த கலிலேயா பகுதியில் தான் வாழ்ந்தார். அந்த கலிலேயா
பகுதியை சுற்றிலும் அந்த கப்பர்நகூம், அந்த நாசரேத்து, அங்கே சமாரியா, கானான், இன்னும் பல்வேறு பகுதிகள் அந்த கலிலேயாவில் தான் உள்ளன. சற்று தாழ்ந்த இடம். யார் அங்கே அதிகமாக வசிக்கின்றார்கள்? மீனவர்கள், மிகவும் ஏழைகள், பரம ஏழைகள். அவர்கள் தான் அங்கே வாழ்கின்றார்கள். அவர்கள் மத்தியில்தான் கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் வாழ்ந்தார். அல்லேலூயா. அங்கிருந்து தான் அவர் சுவிசேஷ நற்செய்தியை பிரசங்கித்தார். அங்கிருந்து தான் அவருடைய அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் சென்றது. ஏழைகள் மத்தியிலே வாழ்ந்தவர் கர்த்தர் இயேசு. அவர்களிடத்திலே சுவிசேஷ நற்செய்தியை பிரசங்கித்தவர் இயேசு. அவர்களுக்கு அற்புதம் செய்தவர் கர்த்தர் இயேசு. அல்லேலூயா. அவர்களுக்காகத்தான் இப்படியாக வயல்வெளிகளில் கூட நீங்கள் எல்லாவற்றையும் அறுத்து நீங்களே கொண்டு போய் விடாதீர்கள், அவர்களுக்கு சற்று விட்டு வையுங்கள் என்று இப்படியாக கட்டளை கொடுத்தவரும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நிறைவாக ஒன்று சொல்கின்றேன். செழிப்பின் தேவன் யார் என்று சொன்னால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். எந்த அளவிற்கு அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்கள் செலுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். கடந்த ஆண்டு கர்த்தர் எவ்வளவு மழையை கொடுத்தார். அதன் பலனாக இந்த ஆண்டு எவ்வளவு அமோக விளைச்சல். செய்தி பத்திரிகையிலே நான் வாசித்தேன், காய்கறிகளுடைய விலைகளெல்லாம் குறைந்து போய்விட்டனவாம். ஏன் தெரியுமா? விளைச்சல் அதிகமானது, விலைகள் குறைந்து போனது. எவ்வளவு பெரிய செழிப்பு பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள். இப்படியாக நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வத்திற்கு நாம் நன்றி பலி செலுத்த வேண்டாமா? அதுதான் இந்த பொங்கல் திருநாள். இந்த அறுவடை திருநாளின் பொழுது உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் 65ஆம் சங்கீதத்திலே 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரையப் பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இது ஒரு ஆசீர்வாத வசனம். இந்த நேரத்திலே இந்த வசனத்தை உங்கள் முன்பாக கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் சுகஜீவ கீதங்களிலே 5ஆம் வால்யூமில் 7வதாக ஒரு பாடலை வைத்திருக்கிறேன். 14 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட பாடல். அப்பொழுது இந்த சங்கீத புத்தகத்தை நான் படித்து கொண்டிருந்த பொழுது இந்த வசனங்களை ஒரு பாடலாக ஆக்க விரும்பினேன். இப்பொழுது அந்த பாடலை உங்கள் முன்பாக நான் கொண்டு வருகின்றேன். இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக பெருகுவதாக. ஆமேன். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே என் ஜீவனே.
பெற்றோர்களே, உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஏற்ற துணையை தேடுகிறீர்களா? சுக ஜீவ திருமண பொருத்த மையத்திற்கு வாருங்கள். இங்குதான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சுக ஜீவ திருமண பொருத்த மையம் மூலம் இதுவரை 1000 ஜோடிகளுக்கு மேல் பொருத்தங்கள் செய்யப்பட்டு திருமணங்கள் நடந்துள்ளது. நீங்களும் உடனே வாருங்கள். எங்கள் முகவரி சுக ஜீவ திருமண பொருத்த மையம், விஜிபி விக்டரி ஹவுஸ், எண் 39, அண்ணா சாலை, சென்னை 6,02,000. தொலைபேசி எண்கள் 044657222232, 044421200183. அன்பார்ந்த நேயர்களே, சுக ஜீவ திருமண பொருத்த மையத்தை இணையதளத்திலும் பதிவு செய்யலாம். எங்களுடைய இணையதள முகவரி www.sugajeevamatrimony.in. இன்றே பதிவு செய்ய உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பானவர்களே, இந்த அறுவடை திருநாளை பொங்கல் நன்னாளாக நன்றாக கொண்டாடுங்கள். அங்கே பாலஸ்தீன தேசத்திலே சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் கட்டளையிட்ட ஒரு பண்டிகை இது. கர்த்தருக்கு வயல் வெளியிலே விளைந்த அந்த கதிர்களுடைய முதற் பலனான அரிக்கட்டை அவருடைய தேவ சன்னதியிலே கொண்டு போய் ஆசாரியனிடத்திலே கொடுத்து அசைவாட்டப்பட்டு அதன் மூலமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தக்கூடிய பண்டிகையாக அன்று ஆரம்பித்தது. இன்று நாடெங்கும் இந்த பண்டிகை அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. இந்த அறுவடை திருநாளுடைய சில ரகசியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் என்று விசுவாசிக்கின்றேன். இதன் மூலமாக நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இப்படியாக நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமா? வாருங்கள். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல அறுவடையை தரக்கூடிய தேவனாக நீர் இருக்கின்றீர். ராஜா, உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளிடத்திலே நீர் இப்பொழுது இதுவரையிலும் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இவர்களோடு நீ பேசும் ராஜா. இவர்களுக்கு வயல்களிலே நல்ல அறுவடையை நீர் கட்டளையிட்டீர். நாட்டிலே உணவு உற்பத்தி மிகவும் உபரியாக இந்த ஆண்டிலே காணப்படும்படியாக நீர் கிருபை பாராட்டியிருக்கின்றீர் அப்பா. இவர்கள் உமக்கு என்ன செய்யட்டும்? ஆத்துமாக்களை இவர்கள் அறுவடை செய்யட்டும். உம்முடைய சுவிசேஷ நற்செய்தியை தங்கள் சொந்தங்கள் பந்தங்களோடு இவர்கள் பகிர்ந்து கொள்வார்களாக, சத்தியத்தை சொல்வார்களாக. அதன் மூலம் நல்ல ஆத்தும அறுவடையை இவர்கள் உமக்காக செய்வார்களாக. இவர்களை என்றென்றும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். வேதமே முழங்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி எங்களுக்கு எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுகஜீவ ஊழியங்கள், தபால் பெட்டி எண் 372, சென்னை 6,02,000. தொலைபேசி எண்கள் 044657222232, 42120183. எங்கள் வெப்சைட் முகவரி www.sugajeeva.com. எங்கள் இமெயில் முகவரி vjselvaraj@sugajeeva.com.